வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு செஞ்சுரியில் நடக்குது. 26-30. நம்ம இந்தியா டைம் பார்த்தீங்கன்னா 1:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா 2025 டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பு கோப்பையின் அங்கே அதுக்கு கீழே தான் அது நடைபெற்றுருக்கு. அதனால் வந்து ரோஹித் சர்மா தான் இப்போ திரும்பி கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. அப்புறம் அதுபோக விராட் கோலி, பும்ரா, இவங்க சிராஜ், அப்புறம் அஸ்வின், ஜடேஜா, அப்புறம் சர்துல் தாக்கூர், அப்புறம் ஐயர், கேஎல் ராகுல், சுப்மன் கில், நல்ல டீம் வந்திருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா டெம்பா இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீமு ரபாடா, மார்க்கம், கோட்ஸே என்ற தரம் நல்ல நல்ல பிளேயர்களை கொண்ட டீமாக தான் இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் இது நம்ம இது வரைக்கும் டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணதே இல்லை. டோனி ஒரு டைம் போயிட்டு 2011 சீரிஸ் லெவல் பண்ணிட்டு வந்தாங்க. பட் யாருமே இது டெஸ்ட் சீரிஸ் இது வரைக்கும் நம்ம ஜெயிக்கவே இல்லை. அங்கே போயிட்டு ஏசியன் டீம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கா மட்டும்தான் அங்கே டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இவங்க தான் அங்கே டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. அது ரொம்ப ரேராக தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் கிட்டத்தட்ட ஒரு 42 டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் இந்தியா 15, சவுத் ஆப்பிரிக்கா 17, 10 மேட்ச் இப்போது ட்ராவலில் முடிஞ்சிருக்கு நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் 1992 முதல் இது வரைக்கும் நம்ம 8 தொடர்களை விளாண்டுருக்கோம். அது இந்தியா 7 தொடர்களில் தோல்வி அடைஞ்சிருக்குது. ஒரே ஒரு தொடர் சீரீஸ் மட்டும்தான் 2011 தான் இந்த சீரீஸை லெவல் பண்ணிட்டு வந்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவில் 23 டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்கோம். நம்ம அதில் 4 மட்டும் தான் ஜெயிச்சிருக்கோம். ஓகேங்களா. தென்னாப்பிரிக்கா 12 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்ச் ட்ராவலில் முடிஞ்சிருக்கு. ஃபுல்லாக டாமினேட் பண்ணியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம் எப்படி நம்ம இந்தியா மற்ற டீமை நம்ம டாமினேட் பண்ணுவோம், அதே மாதிரி அங்கே சவுத் ஆப்பிரிக்கா டீம் நம்மளை வச்சு செஞ்சுருக்காங்க சொல்லப்போனால். அதுதான் உண்மை. அந்த மாதிரி ஒரு பவுலிங்கு, அந்த மாதிரி பிச்சு கண்டிஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்கனால இந்த சீரீஸ் வின் பண்ணாங்கன்னா இதை விட ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்காது. ஏன்னா ரோஹித் சர்மா கூட சொல்லியிருந்தாப்புல இன்றைக்கி அந்த இன்டர்வியூவில். பட் வேர்ல்டு கப் தான். பட் இங்கே டெஸ்ட் சீரீஸ் ஜெயிக்கிறதும் ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஏன்னா யாரும் செய்ய முடியாத ஒரு இதை அவரால் பண்ணலாம். இந்த 2 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாருன்னா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன 2019 என்னமோ 20 நினைக்கிறேன். அப்போ 3 டெஸ்ட் மேட்ச் சீரீஸு. அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சுமே கோட்டை விட்டுருவோம். அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதே மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு நண்பர்களே. இப்போ இந்த பிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே. இந்த பிச்சு 1992 தான் ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 ரசிகர்கள் 20,000 ரசிகர்கள் உட்காந்து பார்க்கலாம். 1995 தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அது போக இங்கே 28 டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அதில் சவுத் ஆப்பிரிக்கா 22 வின் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள் நண்பர்களே, 22 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 3 தோல்வி, 3 ட்ரா. அப்போ எந்த அளவுக்கு அந்த டீம் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த செஞ்சுரியனில் சரிங்களா. அப்புறமா இன்னொரு அதர் சைடு பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கே 3 மேட்ச்சில் விளாண்டு ஒரு வெற்றி 2 தோல்வி. இதுதான் இந்த இந்தியா இந்த பிச்சில் பண்ண ரெக்கார்டு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா 211 ரன் தான் அதிகபட்ச ஸ்கோரு சரிங்களா. அதில் விராட் கோலி 153 ரன் அதாவது இந்திய டீமில் அதிகபட்ச ஸ்கோர் விராட் கோலி 153 ரன் அடிச்சிருக்கிறாரு சரிங்களா. அது ஒரு பெரிய இதாக இருக்குது. அப்புறம் அதிக விக்கெட்கள் பார்த்திங்கன்னா நம்ம சமி தான். கிட்டத்தட்ட 13 விக்கெட் வீழ்த்திருக்காருங்க அந்த பிச்சில். பெஸ்ட்டு சராசரி பார்த்திங்கன்னா பவுலிங் சராசரி அந்த இது பார்த்திங்கன்னா 5 for 44. சமி தான் இங்கே பண்ணியிருக்காரு. பட் சமி இங்கே டெஸ்ட் சீரீஸில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. பட் அவர் இல்லை, காயம் காரணமாக இல்லாதனால அது நமக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஏன்னா சமி ஒரு கம்பேக் கொடுத்ததே இந்த சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரீஸில் கோலி கேப்டன்சியாக இருக்கும்போது 2018 நினைக்கிறேன். அதில் தான் ஒரு கம்பேக் கொடுத்தாப்புல சமி அந்த சீரீஸில் இருந்து. அதுக்கப்புறம் தான் இந்தியா டீமில் நிரந்தரமாக இடம் பிடிச்சி டெஸ்ட்டு ஒன் டே T20 ஃபார்மெட்லாம் வந்தார். அந்த சீரீஸ் யாராலும் மறக்க முடியும், சமியினாலே கூட மறக்க முடியாது. பார்த்திங்கன்னா இங்கே இந்தியா அதிகபட்ச ஸ்கோர் பார்த்திங்கன்னா 2010 459 ரன் அடிச்சிருக்காங்க அந்த கிரவுண்டில். சரியான ஒரு
ஸ்கோரு இந்த கிரவுண்டில் 459 ரன்லாம் வந்து ஒரு அடிக்கல ரொம்ப ஒரு சரியான ஸ்கோரு. பட் எந்தளவுக்கு நம்ம இந்தியன் பவுலிங் இருக்குதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. இந்த பிச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது ஃபாஸ்ட் பவுலிங் தான் வந்து சாதகமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும் உங்களுக்கு வந்து, சரிங்களா. அப்புறம் வந்து பவுன்ஸ் ஆகி அப்புறம் வேகம், அதாவது ஸ்பீடு, பவுன்ஸ் இதெல்லாம் இருக்கனால பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ரொம்ப திணறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிச்சு கண்டிஷன் அந்த மாதிரி சொல்லுது நண்பர்களே. அப்புறம் கடைசி 2 நாளில் வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்களுக்கு லேசாக, அதாவது ஒரு சின்ன ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கடைசி அங்கே 3 டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காங்க. 3மே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபஸ்ட்டு செஞ்ச டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா. ஏன்னா இந்த பிச்சோட ரெக்கார்டே அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு யார் டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் எடுத்தாங்க, அவங்க தான் வின் பண்ணுறாங்க, சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறதுனால இது பார்ப்போம், கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா இந்தியன் டீமை பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட இப்போ வந்து பவுலிங் வந்து சமீனால பெரிய வீக்னஸ்ஸு. பட் அஸ்வின் 8 போவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கிறனால சப்போஸ் 3 ஃபாஸ்ட்டு 2 ஸ்பின்னோட போனாங்கன்னா சர்துல் தாக்கூர், பும்ரா, சிராஜ், அஸ்வின், ஜடேஜா இந்த காம்பினேஷனில் போவாங்க. 4 ஃபாஸ்ட் பவுலர் வேணுன்னா ஒன்று அந்த அஸ்வினை எடுத்துகிட்டு பெதிஷ் கிருஷ்ணா இல்லைனா வந்து முகேஷ் குமார், இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தர் தான் வந்து ஆட போகிறாங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மற்றபடிக்கு பேட்ஸ்மேனை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் புதுசு பார்ப்போம். இந்த பிச்சிலலாம் எப்படி விளாட்றான்னு தெரியல. இப்போ கண்ணா அப்படின்னாலும் பவுன்ஸ் ஆகும். எந்த அளவுக்கு அவர் வந்து விளாடுவாருன்னு தெரியல நண்பர்களே. கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதுபோல் சுப்மன் கில்லும் சேம் கேட்டகரி தான். இந்தியன் கண்டிஷன் தான் நல்லா விளாண்டுருக்காரு. மற்றபடிக்கு அங்கே போய் எப்படி விளாடுவாருன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமான பிச்சிலெல்லாம் விளாண்டு அவங்க திறமையை நிரூபித்தா தான் வந்து அவங்க ஒரு பேட்ஸ்மேன். ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்லாம் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா கேட்டால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா ஓரளவுக்கு விளாடுவாப்பில், அப்புறம் அஸ்வின் ஓரளவுக்கு விளாடாப்பில். பட் எடுக்கணுமே அது வேறு. மற்றபடிக்கு சுப்மன் கில் ஆகட்டும், ஜெய்ஸ்வால் ஆகட்டும், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகட்டும், இந்த மாதிரி பிச்சிலெலாம் எப்படி விளாட போகிறாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஐயருங்க விளாண்டதில்லை, சுப்மன் கில்லுங்க விளாண்டதில்லை, ஜெய்ஸ்வாலுங்க விளாண்டதில்லை டெஸ்ட் மேட்ச்சு, சரிங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு கடினமான பிச்சு. ஆனால் நம்ம 2018 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வின் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷனில் போய் தோப்பாங்க. ஏன்னா பிச்சு அந்த மாதிரி ஒரு கடினமான பிச்சில் வின் பண்ணுற மாதிரியே போய் தோப்போம். அதெல்லாம் ஒரு அன்லக்குன்னா சொல்ல முடியும். அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பிச்சு இந்த பிச்சு வந்து. இதில் தான் ஒரு பேட்ஸ்மேனோடைய முழு திறமையும் வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பட் நம்ம ஆளுங்க வந்து எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், ஐயர் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு நல்ல டெஸ்ட் பிளேயராக வருவாங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் இங்கே ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். பட் எந்த அளவுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நண்பர்களே. பார்ப்போம் நண்பர்களே எப்படி விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த செஞ்சுரியன் பிச்சு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான பிச்சு தான். பட் மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்காவிலே போயிட்டு பார்த்திங்கன்னா விராட் கோலி தான் வந்து அதிகமான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காருங்க. அவர் இந்த பேட்டிங்கில் வந்து ஒரு அதிகமான ரெக்கார்டு வந்து விராட் கோலி தான் வச்சுருக்கிறாரு. கிட்டத்தட்ட 55 ஆவரேஜ் என்னமோ வச்சுருக்கிறாப்புல. மற்றபடிக்கு நம்ம சச்சின் டெண்டுல்கர் கூட அந்த 44 என்னமோ சம்திங் அந்த மாதிரி தான் ஆவரேஜ் வச்சுருக்காருங்க. அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது சொல்லப்போனால், சரிங்களா. நான் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 53 கிட்டத்தட்ட ஆவரேஜ் வச்சுருக்காரு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரபாடா இருக்கார்ல, ரபாடா அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிச்சிலெலாம் அவருடைய பவுலிங் எக்கனாமிக்கலாக பவுலிங் விக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இது பயங்கரமாக இருந்திருக்கு. அது இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இருக்குது. அது மாதிரி வந்து மோஸ்ட் விக்கெட் வந்து நம்ம இந்தியன் பேசரில் பார்த்தீங்கன்னா ஜவஹர் ஸ்ரீநாத் 43 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. முகமது ஷமி வந்து 35 விக்கெட் எடுத்திருக்காப்புல. ஜகீர் கான் 30 விக்கெட்டு. ஸ்ரீசாந்த் 27 விக்கெட்டு. அந்த 2011 சீரீஸில் நான் சொல்கிறது. அவர் 2006 போயிருந்தார் நினைக்கிறேன். பும்ரா வந்து 26 விக்கெட்டு. இஷாந்த் சர்மா 20 விக்கெட்டு. சர்துல் தாக்கூர் 12 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஏன்னா பிச்சு அந்த மாதிரி பிச்சுனால அந்த மாதிரி எடுத்திருக்காப்புல. அது போக இந்தியன் கேப்டன் வந்து டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணது அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து விராட் கோலி 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காப்புல. டிராவிட் 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காப்புல. MS தோனி 1 மேட்ச் இவன் தான் அத்தமே 4 வின் தான் நண்பர்களே.
டிராவிட் 1, கோலி 2, தோனி 2 எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இதில் இருக்குன்னு பாருங்களேன் நண்பர்களே. இது மாதிரி கேஎல் ராகுலும் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 25 தான். 10 இன்னிங்ஸில் 256 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காருங்க. ஒரு 50 ஒரு செஞ்சுரி. வெறும் பெஸ்ட்டு வந்து 123 எப்போ வந்துச்சுன்னா போன அந்த சீரீஸில் ஃபஸ்ட் மேட்ச்சில் செஞ்சுரி அடிப்பார். அதோட சாப்டர் டோட்டல் க்ளோஸ் சொல்ல போனால். அது போக மோஸ்ட் ரன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஆக்டிவ் பிளேயரில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி 5 ரன் 51 ஆவரேஜ் வச்சுருக்காரு. 200, 350, 719 ரன்னு. சேத்தேஸ்வர் புஜாரா 535 ரன்னு 28 தான் ஆவரேஜ். நல்லா கேட்டுங்க நம்பர் 28. ஒரே ஒரு செஞ்சுரி 350. அப்புறம் ரஹானே 36 ஆவரேஜ் வச்சுருக்காருங்க. 402 ரன் அடிச்சிருக்காருங்க. மொத்தம் 350. கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் உள்ளது 25.6. அப்புறம் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா வெறும் 15 தான் ஆவரேஜ். 123 ரன் அடிச்சிருக்காரு. வெறும் 15 தான் ஆவரேஜ். ரவிச்சந்திரன் அஸ்வின் 17 ஆவரேஜ் 197 ரன் அடிச்சிருக்காரு. எப்படி பாருங்கள் இப்போ ஆக்டிவ் பிளேயர். ரிஷப் பண்ட் 37 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. 186 ரன் அடிச்சிருக்காரு. பரவாயில்ல. பண்ட் இருந்தால் ஒரு மாதிரி சூடு பிடிச்சிருக்கும் ஆட்டம். பண்ட் இல்லாதனால நமக்கு அது ஒரு பெரிய ட்ராப்பாக போச்சு. அதான் உண்மை. பார்ப்போம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் உங்களுக்கு வந்து நம்ம 92லேருந்து சீரீஸ் விளாண்டுருக்குறோம். 92 வந்து 4 மேட்ச் சீரீஸ் வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1-0ன்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணிக்கிறாங்க நண்பர்களே. 96, 97 பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிக்கிறாங்க 2-0ன்னு சொல்லிட்டு 3 மேட்ச் டெஸ்ட் சீரீஸு. 2001, 2002 பார்த்தீங்கன்னா 1-0ன்னு வின் பண்ணிக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து. 2006, 2007 சவுத் ஆப்பிரிக்கா வந்து 2-1 சொல்லிட்டு வின் பண்ணிக்கிறாங்க 3 மேட்ச் டெஸ்ட் சீரீஸு. 2010, 2011 3 மேட்ச் டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 1-1 சொல்லிட்டு சீரீஸை வந்து லெவல் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. 2017, 2018 பார்த்தீங்கன்னா 2-1 சொல்லிட்டு 3 சீரீஸ் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிக்கிறாங்க. 2021, 2022 பார்த்தீங்கன்னா 2-1 போட்டு 3 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிக்கிறாங்க. ஒரே ஒரு தான் ட்ரா தான். அது மட்டும்தான் தோனி தலைமையில் பண்ணது நண்பர்களே, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஆனால் அஸ்வினோட இங்கே சவுத் ஆப்பிரிக்கா ஆவரேஜுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 6 மேட்ச் விளாண்டு 12 இன்னிங்ஸில் 10 விக்கெட் தான் எடுத்திருக்காப்புல. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 50+ இருக்குது. அது கொஞ்சம் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் தான். பட் அவர் இருக்க திறமைக்கு எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நண்பர்களே. அது கொஞ்சம் பொறுத்திருந்தால் பார்க்கணும் நண்பர்களே. அதான் சொல்கிறேன். ஏன்னா நல்லா பண்ணக்கூடிய ஆள் தான். பட் வந்து கொஞ்சம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தானா பண்ணுவார். ஏன்னா இந்த டீம் எந்த அளவுக்கு இந்தியன் டீம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் நண்பர்களே. அது போக பார்த்தீங்கன்னா ஓகே நண்பர்களே, இன்னும் ரொம்ப டைம் ஆச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.